ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜையும் நம்ம கதிரையும் எடுத்தோன்னே எதுக்குடா காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்ம ராஜு ஒரு பக்கம் விழுந்து விழுந்து வேலை செய்ய, வீட்லேயும் வேலை செய்கிறோமா, காலேஜுக்கும் போகிறேன், இங்கேயும் செய்கிற, என்னம்மா இவ்வளோ வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, செஞ்சு தானே ஆகணும்ட்டாங்க. உண்மைதாங்க, ஒரு பொண்ணு நினச்சா எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. சரி வாமா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வர வச்சிட்டாங்க. எதுக்கு சித்தப்பா வர வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே கிளம்புறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ட்ராவல்ஸ் எல்லாம் சித்தப்பா பார்த்துக்குவாரு, நீ வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற வழியில் தொண்ணு எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம். ஐயோயோ, இந்த பெண்கள்கிட்ட மட்டும் என்னைக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடாதீங்க, அது கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்காது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிற வரையும் மண்டை வெடிச்சு எடுத்துருங்க. இது உண்மையான விஷயம், சொல்லாமல் இருக்கிற வரையும் தான் அது சர்ப்ரைஸ். அவங்கள்ட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது சர்ப்ரைஸே இல்லைன்னு அர்த்தம். இது எத்தனை பேர் வீட்டில் ரியலாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறமா வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டாங்க. சுடிதாரு குர்த்தின்னு வேணுங்கிறது வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா புடவை இவரே செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே மேலே வச்சு பார்த்து கொடுக்கறது என்ன, அடேங்கப்பா, மிகப்பெரிய ஆச்சரியம் தான். கட்டின புருஷன் வச்சு பார்த்து எடுத்து கொடுத்து பொறுமையாக செலக்ட் பண்ணுறதெல்லாம். ஏன்னா விட்டா அரை மணி நேரத்துக்குள்ளே எதையோ எடுப்பாலாம். உனக்கு எப்படி இருந்தால் என்னன்னு நினைக்கிற கட்டத்தில் இப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குற புருஷன் கிடைக்கிறலாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வராமல் திடீர்னு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டு போகிறாரு. காசை கறியாக்காதுன்னு சொல்கிற பொண்டாட்டியை பார்த்துக்கோங்க. 2K ட்ரெண்டில் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது. கடைசியில் பார்த்தா அவங்க அத்தைக்கு ஃபோன் அடிக்க, இப்படியாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்ல, இதை பார்த்தோன்னே தங்கமயிலுக்கு வயிறு எரியுது. மீனா ஒரு பக்கம் நல்லா இருக்கா, ராஜு ஒரு பக்கம் நல்லா இருக்கா, புருஷனை கைக்குள்ளே போட்டுட்டா, எனக்கு தான் போட தெரிலன்னு புலம்புது. அவங்க உண்மையாக இருக்காங்கம்மா, நீ அப்படி இல்லையேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே